Assalamualaikum. Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபி வந்து இறைச்சி கறி. மாட்டிறைச்சி ஆக்கி. வாங்க எப்படி செய்றேன்னு பாப்போம். நார்மலா ஆக்குறது மாட்டிறைச்சிக்கு. இறைச்சி நல்லா கழுவி எடுத்து அதில் உப்பு புளி ஒரு டெசிக்கா சைஸ்க்கு நல்லா சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுட்டு தான் இதாக்கும் மேஷுட்டி அது கலர் இப்படி பார்த்துக்கோ தண்ணி மிக்ஸ் பண்ணி அது வாங்க உங்கள் கார் பார்த்தா இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு கொத்தமல்லி தூள் 3 டேபிள் ஸ்பூன் மணம் தூள் 2 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்காய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஏன்னா நாங்கள் ஆனம் கூட வைக்கிற சுட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மணத்தூள் செய்கிற மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இது வந்து இந்த மணத்தூள் வந்து நான் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டி ஒன்று அடுப்பு வச்சு அந்த நாங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஆக்க இறைச்சி சுருக்க வேவாது சுட்டி நீ ப்ரெஷர் குக்கர் ஈந்தா அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பட்டை கலாமுறை ஏலக்காய் ஒரு 3 சரி 4 சரி போட்டு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை வச்சுக்க ஒரு 4 நான் வெட்டி போட்டுக்கிறேன் வெங்காயம் இப்போ நான் புளி தண்ணியில் ஆக்குற சுட்டி இது தக்காளி போடுறில்ல அப்போ புளி தண்ணியில் ஆக்குறேன் தக்காளியும் போட்டேன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஆயிடுச்சுட்டி புளியில் ஆக்குறேன்டாக்கா இது ஒரு தக்காளி போட்டு இது தக்காளி போடணுமெண்டாக்கா தேசிக்காய் போட்டு ஆக்கினேன்னா நல்லா டேஸ்ட் ஆகிடும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் வெள்ளை வெங்காயமும் பச்சையும் இடித்து போடணும் இப்போ அந்த நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இறைச்சி இது அதில் ஊற்றி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக விடணும் எங்கள்ட இதில் வந்து ஒரு 7 விசில் இருந்தாலும் எங்கள்ட இது ப்ரெஷர் குக்கரில் வரணுமே செண்டக்க இறைச்சி வந்து கணம் சுட்டி உங்களோட இதில் விசில் எப்படின்னு பார்த்து இறக்குங்க மிச்சம் தண்ணி வைக்குவானும் தண்ணி ஊற்றுவானும் ஏன்னுச்சுன்னா மிச்சம் லூஸாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது ஆக்சுவலி கொஞ்சம் திக்காயின்னு சொல்லித்தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பார்த்து செய்யுங்க இவ்வளோ தான் செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுவோம் Thanks for watching.